பார்த்தா நான் நாராயணர் வந்து க்ளோ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். பீஜிங்லேருந்து நான்ஜிங் போயிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours 10 minutes டைம் இருக்குது இங்கேருந்து. 900 கிலோமீட்டர்ஸ். ஆனால் 325 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு ட்ரெயின். மொத்தம் ஏரியா எவ்வளோ சார் நம்ம கவர் பண்ண போகிறோம்? 900 கிலோமீட்டர்ஸ். 900 கிலோமீட்டர்ஸ். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு ஜெட்கோ எதுவுமே தெரியல. ஸ்மூத்தாக போகுது ட்ரெயின். புல்லட் ட்ரெயின். இது நாங்கள் வந்து செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது ஒரு ஃப்ளைட் ஃபீல் வருது. நல்லா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ சேல்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க. இது பீஜிங் டு நான்ஜிங்கு போகிற வழியில் விவசாயம் ஏதோ எடுத்து வந்து விற்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பீட் ட்ரெயினில் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. கிரேப்ஸ் வேணுமா? வாங்க வந்துட்டு நல்லா வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பீஜிங் முடிச்சிட்டோம். பீஜிங்கில் கிரேட் வாலை முடிச்சாச்சு. கிரேட் வால் முடிச்சு சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பீஜிங்கில் தங்குற மாதிரி ப்ரோக்ராம் இருந்தது. பட் டைமிங் இதே இருந்ததுனால கேன்சல் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து பீஜிங் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி நேராக நான்ஜிங் என்ற ஊருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பார்த்துருக்கோம். இதுதான் நமக்கான ஃபாஸ்ட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின். வெளில பார்த்தோம்னா நமக்கு எந்த ஃபாஸ்ட்டாக தெரியல. பட் இங்கே போயிட்டுருக்க கிலோமீட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 346 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு பாராமல். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நம்ம ஊர் மாதிரி சின்ன வில்லேஜஸ்ஸு, சின்ன வீடுங்க அது கூட இருக்குது இங்கே. இப்போ நம்ம பீஜிங்லேருந்து நான்ஜிங் போயிட்டுருக்கோம். அந்த வழியில் வந்து இந்த வீடுங்கெல்லாம் கூட இருக்குது. பில்டிங்கும் வந்து ஹை சீலிங் பில்டிங், ஹை ஸ்கை வால் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. பெரிய பில்டிங்ஸ்லாம். அது போக வந்து சின்ன வீடுங்களும் இருக்குது. அதே மாதிரி விவசாய நிலம் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓட்டு வீடுங்களாம் கூட நிறைய ஓட்டு வீடுங்க கூட இருக்குது. இது ஒரு வில்லேஜ் போல் இருக்குங்க. வில்லேஜ் அந்த ஊரில் வீடுங்க. நான்ஜிங் அப்படின்ற ஒரு ஊர். எல்லா ஊரும் இங்கே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. எல்லா ஊரும் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பிரமிப்பாக இருக்குது. நம்ம நாடெலாம் எப்போ இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட முடியல. ஏன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ டெவலப்டாக இருக்குது.